நேயர்கள் அனைவருக்கும் டிஎன் கவர்னன்ஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி தமிழக அரசு புதுசாக அறிவிச்சிருக்கிற ஒரு புதிய ஆன்லைன் சேவையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஆன்லைன் சர்வீசஸோட லைவ் டெமோஸ் லைவே இருக்குது, நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு சர்வீஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமாபந்தி. ஸோ இந்த வார்த்தை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஃபஸ்லி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்லி ஆண்டில் ஜமாபந்தி மூலிமா மக்களோட கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியப்படுத்துதன் மூலயமா அவங்க இந்த மனுக்களை பரிசீலனை செஞ்சு அதுக்கான தீர்வு அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/6/2020 15/7/2020 இந்த டேட்டுக்குள்ளே தான் இந்த ஜமாபந்தி மனுக்கள் உங்களுக்கு ஆன்லைனில் பெறப்படும். ஸோ இது ஆன்லைன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்கான லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஆன்லைன் நம்ம எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஜிடிபி பெட்டிஷன்ஸ் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் உங்களுக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது ஓப்பன் போர்ட்டல், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அதே போர்ட்டலில் இப்போ ஜமாபந்திக்கு ஒரு புதுசாக ஒரு மெனு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ அதனுடைய ஆப்ஷன் என்ன, மெனு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட் டவுன் பண்ணிக்கங்க. https://gdp.tn.gov.in/ஜமாபந்தி நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் முன்னாடி இருக்க அந்த gov.in வரைக்கும் விட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிரீவன்ஸ் பெட்டிஷன் போர்ட்டலுக்கு போகும். ஸோ இது ஸ்பெஷல் ஜமாபந்தி பெட்டிஷன் அப்படிங்கிறதுனால கூட ஜமாபந்தி அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். https://gdp.tn.gov.in/ஜமாபந்தி JAMABANDHI கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மெனு இங்கே நிற்கும் இப்படி. ஸோ ஜமாபந்தி பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு சிம்பிள் அத்தன்டிகேஷன் தான் வச்சுருக்காங்க. மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் அந்த கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு கீழ் ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஜமாபந்தி தான். இதில் வேறு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ பெட்டிஷன் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். கிரீவியன்ஸ்னு அப்ளிகேஷன் கிரீவியன்ஸ் ரிப்பீட்டட், அதாவது அப்ளிகேஷன் புது விண்ணப்பம்னா நீங்கள் அப்ளிகேஷன் நியூ கொடுத்துக்கலாம். இல்லை ரிப்பீட்டட் பெட்டிஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செகண்டு கொடுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் புது அப்ளிகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன், எனக்கு வரல அப்படிங்கும்போது நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸோ தட்ஸ் ஆன்லைன் சர்டிஃபிகேட் போது நமக்கு தேவைப்படுற கம்யூனிட்டி நேட்டிவிட்டி எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ அது கொடுக்குறோம். ப்ராசஸிங் ஆஃபீஸர் லெவல், ஸோ கலெக்டரேட், மெயின் மினி கேட்டகரி எந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கொடுக்குறோம், செலக்ட் பண்ணுறோம். அதில் சப் கேட்டகரி என்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இன்கம் சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே எந்த மாவட்டம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவட்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். அடுத்தது தாலுக்கு லோட் ஆகும். ஸோ அதில் என்ன ரெவன்யூ வில்லேஜ். ஸோ இது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் பெட்டிஷன் டீட்டெயில்டாக இங்கே டைப் பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பப்ளிக்காக இருந்தாலோ இல்லை காமன் சர்வீஸ் சென்டர்லையோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் அந்த பெட்டிஷனரோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு இங்கிலீஷ்லையோ தமிழோ நீங்கள் டைப் பண்ணலாம். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய பெட்டிஷன் காப்பி இருக்கும் இல்லைங்களா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அவர் அப்ளை பண்ண அக்னாலஜ்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஸோ நீங்கள் அதை அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் அப்பா ஆர் ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம், அப்புறம் ஜெண்டர், மேல் ஃபீமேல், கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கொடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ண அந்த மனுகள் விசாரிக்கப்படும். அதே போல் ஆதார் நம்பர், இமெயில் இதெல்லாம் உங்களுக்கு மேண்டேட்டரி இல்லைனா கூட நீங்கள் ஃபில் பண்ணதுக்குரிய கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, உங்களோட உங்களோட அட்ரஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இதில் புதுசாக ஃபார்மான எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டவுட்டு உங்களுக்கு கூட புதுசாக ஃபார்மான எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதில் எந்த தாலுக், நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் வீடு எங்கே அப்படிங்கிறது. ஸோ அதில் எந்த ரெவன்யூ வில்லேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் கிளிக்கிங் சேவ் பட்டன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் அக்னாலஜ்மெண்ட் பேஜ், டு நாட் கிளிக் அகெயின் ஆர் டு நாட் ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். அதில் அதுக்குரிய ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூலிமா உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மனுக்கான குறிப்பு எண் இது ரொம்ப முக்கியம். ஸோ இது அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் எடுக்கும்போது நீங்கள் பப்ளிக்காகவோ இல்லை சிஎஸ் ஆப்ரேட்டராக இருந்தாலும் கவனமாக இந்த ரெசிப்டை பிரிண்ட் அவுட் எடுத்து மக்களுக்கு கொடுங்க. இல்லை நீங்களே பப்ளிக்காக இருந்தால் கூட நீங்களே இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல திட்டம்.
மக்கள் கூட்டத்தை தவிர்க்கலாம். அதே போல் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கறனால எந்த பெட்டிஷன் யார்கிட்ட இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இது வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்கதுன்னு சொல்லலாம். ஏன்னா முதன்முறையாக ஜமாபந்தி மனுக்களை ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இது போல் நம்ம புது புது விஷயங்களை நிறைய பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து இந்த தகவலை சொல்லுங்கள். மீண்டும் புது விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.